தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவானதை பார்த்தோம். கடந்த 2 நாட்களாக சிறப்பான மழை பொழிவு நெறைய மாவட்டத்தில பதிவாகி இருக்கிறது. ஏதோ 1 மாவட்டம், 2 மாவட்டம்னு கிடையாது. கிட்டத்தட்ட 25லேருந்து 28 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. அதுல சில மாவட்டத்தில் மிதமான மழை, சில மாவட்டங்களில் கனமழை, சில மாவட்டங்களில் மிக கனமழையும் தமிழகத்தில் பதிவானத பார்த்தோம். இந்த 2 நாட்களும் இது ஏதோ தற்செயலாக வந்த மழை கிடையாது. முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு. கடந்த சில நாட்களாகவே இப்படி ஒரு மழை இருக்குங்கிறத முன்னாடியே சொன்னதுங்க. ஏதோ சும்மா வந்துட்டு திடீர்னு வந்து நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு நம்ம சொன்னதே கிடையாது. என்னைக்கும் நமக்கு அந்த பழக்கமும் இல்ல. முன்கூட்டியே நம்ம வந்து எந்த ஒரு மழை பொழிவா இருந்தாலும், நம்ம எல்லாமே வந்து ப்ரீ ஃபோர்காஸ்ட் அதாவது முன்னாடியே அந்த மழைகள் கணிக்கப்பட்டு உங்களுக்கு நம்ம சேனல்ல கொடுத்துருவோம். அதுதான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த கடந்த 2 நாளா நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள். நீண்ட நாட்களாக நம்ம வந்து தொடர்ந்து வானிலை கணித்து உங்களுக்கு அறிவிப்புகள கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாரி மார்ச் 11, 12ல நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும்னு. அதே மாரி எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை வந்து கொட்டி தீர்த்திருக்கிறது. கனமழையும் பதிவாயிருக்கிறது. அதே சமயங்கள்ல சில மாவட்டத்தில எதிர்பார்த்த மழையை விட கூடுதல் மழையும் பதிவாயிருக்கு. உதாரணமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை வரை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், மிக கனமழையும் பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்டுச்சு. ஆனா ஓரளவுக்கு 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் என்று தான் கணிக்கப்பட்ட நிலையில, 16 வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் கொடுத்தத பார்த்தோம். கனம் முதல் மிக கனமழை என்று சொல்லப்பட்டது. நெறைய பகுதிகள்ல பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் இதே போல மழை நீடிக்குமா? அல்லது மழை குறையுமாங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக நீங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து நம்ம அதான் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு 2 பகுதிகளுமே நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறது. இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிரும். ஏன்னா இன்னைக்கும் அதே மாரி மழை இருக்குமான்னு கேட்டா ரொம்ப குறைவு தான். இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு, உங்களுக்கு அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிரும். ஏதாச்சும் ஒரு சில மாவட்டங்கள் ஒரு 3, 4 மாவட்டத்தில மட்டும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாமே தவிர, அநேக இடங்கள் 90 முதல் 95% வரைக்கும் இன்று முதல் நமக்கு படிப்படியாக இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது. மீண்டும் நமக்கு ஒரு கனமழை வருமா? அந்த தேதிகள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா, கண்டிப்பாக மழை இருக்கு. மழை இல்லாமலாம் நமக்கு வந்து போறது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அந்தந்த தேதிகள்ல மட்டுமே நமக்கு வந்து மழை வந்து பதிவாகும். இது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழையா இருந்தா, தினந்தோறும் மழை எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது. தினந்தோறும் மழை பொழிவுங்கிறது வடகிழக்கு பருவமழையில நம்ம எல்லா நாளுமே மழைய எதிர்பார்த்திட முடியும். ஆனா, இது நம்ம கோடை காலங்களுக்குள்ள போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால, குறிப்பிட்ட ஓரிரு நாட்கள் மட்டும் தான் நம்ம மழை பார்க்க முடியும். பாருங்க எத்தன நாளா வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மழை எப்போன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம டேட் சொல்லியிருந்தோம். மழையும் வந்தாச்சு. இப்ப அதுக்கடுத்து மறுபடியும் பகல்ல வந்து வெயில் தாக்கம் அதிகரிக்கும். மீண்டுமாக இந்த மழை பொழிவுகள் எப்போது, எங்க இருக்கும் அப்படின்னா, தென் மாவட்டத்தில் பரவலாக அடுத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது அடுத்த மழை, அடுத்த சுற்று மழைங்கிறது பெருசா நம்ம வந்து மிக கனமழை, அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு அந்த மாரி எதிர்பார்க்க முடியாது. சீராக ஒரு மிதமான மழை அல்லது லேசான மழை தான் இருக்கும். அதாவது வருகிற மார்ச் 18 முதல் 22 தேதிகள் வரைக்கும் மிதமான மழை மட்டுமே தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கும். மற்றபடி நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால மார்ச் 18லேருந்து 22 வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், அதாவது மழை பகுதியாகவே மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக போகிறது. மார்ச் 18லேருந்து 22 வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த பகுதிகள்ல மட்டும் ஆங்காங்கே சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நேரம் கூட இருக்காது. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மீண்டுமாக நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது அந்த நாட்கள்ல திரும்ப ஆரம்பிச்சிரும். அதனால தொடர்ந்து அடுத்த சுற்று மழை பொழிவுகள் மிதமான மழையாக இருந்தாலும், இந்த கோடை மழை அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில நேரங்கள், அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு எப்பொழுதுமே இந்த கோடை மழை வந்து கொடுக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு சூறைக்காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை மீண்டும் இதற்கு அடுத்து தீவிரமாகும் போது உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுக்குறோம். தற்போதைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேதிகள்ல மிதமான மழை மட்டும்தான். அதுவும் தென் மாவட்டத்துல மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா சொல்லிடுறோங்க. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கூடுதலாகவே மழை பொழியும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த வருஷத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி கடந்த ஆண்டு வெயிலை விட இந்த வருஷம் வெயிலும் ரொம்ப கூடுதலாக இருக்கதான் போகிறது. நமக்கு இன்னும் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல இன்னும் தொடங்கல. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வீச போகிறது. நமக்கு மட்டும்தாங்க மழை வந்திருக்கு. நிறைய மாநிலங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப மோசமா பதிவாயிட்டு இருக்கு. அதாவது வெப்ப அலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட் வேவ் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் 40, 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கெல்லாம் வெயில் ரொம்ப மோசமாக பதிவாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் மிக மோசமான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கிறது. நமக்கு இந்த 2 நாட்கள் மழை இருந்ததுனால பெருசாக நமக்கு வந்து வெயில் பதிவாகலை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் பகல் நேரங்களில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழையில இந்த வருஷம் நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த 5 மாவட்டங்களுமே ரொம்ப கவனமாக இருந்தாகணும். இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் 1 மாத காலங்கள் இருக்கு. அதற்குள்ள நீங்க வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய நிலச்சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுகள் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையில நிறைய இடங்கள்ல இந்த கடுமையான மழை பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்க போகிறது. அதனால தான் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்பொழுதே நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது தயார் நிலையில இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தயாராக இருப்பது அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். உள் மாவட்ட பகுதிகளில் மழை தீவிரங்கள் இந்த பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும். தென்மேற்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறம் தான் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சுற்று மழையில வந்து மழையே எங்களுக்கு வரல, எங்களுக்கு சுத்தமா மழையே வரலங்க, சும்மா கொஞ்சம் மழை தான் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் நல்ல ஒரு தீவிர கனமழை காத்திருக்கிறது. கவலைப்படாதீங்க. கூடுதல் மழை உங்களுக்கும் பதிவாகும் உள் மாவட்டங்களிலும். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பேசலாம். கடலோர மாவட்டங்கள் இந்த சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பாக இருக்கும். 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும். இயல்பான வெப்பநிலை தான் பதிவாகும். ரொம்ப கொடூர வெயில் இப்போதைக்கு இல்லை. உங்களுக்கு ஏப்ரல் மாதங்கள் இந்த மார்ச் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வெப்பநிலை வந்து இயல்பாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உள் மாவட்டத்தில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் சற்று வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஏன்னா நிறைய மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்திருக்கு. இது ஒரு 2 நாள் மட்டும் மழைங்கிறது இல்லை. இனி வரும் நாட்களிலும் பலத்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும்.